வணக்கம். செஞ்சிக்கோட்டையின் வரலாறு. விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது செஞ்சிக்கோட்டை. வரலாற்று சிறப்பு மிக்க இந்த கோட்டை தமிழர்களால் கட்டப்பட்டது என்ற உண்மை நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆம், செஞ்சிக்கோட்டை தமிழர்களால் கட்டப்பட்ட ஒரு சரித்திரம். இந்த கோட்டையின் வரலாற்றை சற்று பார்ப்போமா? விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் மிகவும் பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது இந்த செஞ்சிக்கோட்டை. இந்த கோட்டை இயற்கையோடு ஒன்றிய 3 பெரிய மலைகள், 2 சிறிய குன்றுகள், 12 கிலோமீட்டர் நீளமுள்ள மதில் சுவர்களால் இணைத்தது. பல போர்களை சந்தித்த பிறகும் இன்றும் கம்பீரமாக காட்சி தருகிறது. சோழர் காலத்தில் செஞ்சிக்கு பெயர் சிங்கபுரி, சிங்கபுரி கோட்டம் எனப்பட்டது. அதுவே பின்னாளில் செஞ்சியாகிவிட்டது. இப்பொழுதும் செஞ்சிக்கு அருகே சிங்கவரம் என்ற ஊர் உள்ளது. அந்த காலத்தில் பெரிய நிலப்பரப்பு கொண்ட ஊராக இருந்திருக்கலாம் என்பதற்கு சான்றாக அமைந்துள்ளது. அனந்த தேவர் என்னும் கோனார் பரம்பரையினர்தான் செஞ்சிக்கோட்டையை கட்டியவர். செஞ்சிக்கோட்டையை கட்டி முப்படையை அமைத்து ஆட்சி செய்த தமிழ் மாமன்னர் ஆனந்த கோனார் 11 வயதிலேயே மன்னராக முடிசூட்டி கொண்டவர். இவரை தொடர்ந்து இவரது பரம்பரையினர் 300 வருடமாக செஞ்சிக்கோட்டையை ஆண்டு வந்தனர். இவரின் மகன் கிருஷ்ண கோனார் செஞ்சிக்கோட்டையை விரிவுபடுத்தி மேலும் உட்புற கிருஷ்ணகிரி கோட்டை கட்டி கொத்தளங்கள் படைகளை விரிவுபடுத்தி ஆட்சி செய்தார். மேலும் இந்திய அளவில் உள்ள சிறந்த கோட்டைகளுள் இதுவும் ஒன்று. பல மன்னர்கள் இக்கோட்டையை கைப்பற்ற எவ்வளவோ முயன்ற போதும் அவர்களால் வெல்ல முடியவில்லை. அனந்த கோணர் பரம்பரைக்கு பிறகு வேறு பகுதி கோனார்கள் குறும்ப இடையர் ஆட்சி செய்தனர். செஞ்சிக்கோட்டையில் உள்ள கோவில்கள், மண்டபங்கள், குளங்கள், சுனைகள், படை வீரர்கள் தங்கும் பகுதி, நெற்களஞ்சியம், எதிரிகள் அழிக்க முடியாத ஆழமான அகலமான அகழிகள் போன்றவை தென்னிந்திய மன்னர்களுக்கு கட்டடக்கலையில் இருந்த ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. செஞ்சிக்கோட்டை 3 குன்றுகளையும் அவற்றை இணைக்கும் சுவர்களையும் உள்ளடக்கியது. இவற்றுள் 7 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ளடங்கியுள்ளது. 240 மீட்டர் 800 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டிருந்த இக்கோட்டை 24 மீட்டர் 80 அடி அகலமுள்ள அகழியினால் காப்பு செய்யப்பட்டிருந்தது. இது 8 மாடிகளை கொண்ட கல்யாண மஹால், தானிய களஞ்சியம், சிறைசாலை, படையினர் பயிற்சி கூடம், செஞ்சியம்மன் கோயில் என்பவற்றை கொண்டிருந்தது. இந்த அரணுக்குள் ஆனைக்குளம் எனப்படும் புனித குளம் ஒன்றும் இருந்தது. இக்கோட்டைக்கான அரணாக இயற்கையாக அமைந்த கிருஷ்ணகிரி, சக்கிலிதுர்க், ராஜகிரி ஆகிய குன்றுகள் இருந்தன. இடையே இருந்த வெளிகள் 20 மீட்டர்கள் அகலம் கொண்ட சுவர்களிலால் மூடப்பட்டிருந்தன. இக்கோட்டை இறுதியாக பிரித்தானியர் வசம் சென்ற பின்னர் முக்கியமான படை நடவடிக்கைகள் எதுவும் இங்கே நிகழவில்லை. 1921ஆம் ஆண்டில் இது ஒரு தேசிய நினைவு சின்னம் என அறிவிக்கப்பட்டு தொல்லியல் துறையின் கீழ் கொண்டு வரப்பட்டது. அண்மை காலங்களில் இந்திய சுற்றுலாத்துறை பொதுவாக மறக்கப்பட்டுவிட்டது. கோட்டையை பிரபலப்படுத்துவதற்கு எந்த ஒரு விதமான முயற்சிகளையும் எடுப்பதாக தெரியவில்லை. ராஜா தேசிங்க மன்னர் இந்த கோட்டையை கைப்பற்றிய ஒருவரே. ஆனால் அவர்தான் இந்த கோட்டையை கட்டினார் என்பது போல இன்று வரலாறு திரிக்கப்படுவது தமிழரின் பெருமைகளை மறைக்கும் பொருட்டே. மீட்டெடுப்போம் தமிழர் வரலாற்றை, படைப்போம் புதிய வரலாற்றை.